நமது வீட்டில் அடிக்கடி தேவையில்லாமல் ஏற்படும் குடும்ப பிரச்சனைகளும் சண்டைகளுக்கும் மிக முக்கியமாக காரணம் வீட்டில் இருக்கும் கண்திருஷ்டியும் தீய சக்திகளும் தான். குடும்பத்தில் உள்ள சண்டைகள் தீரவும் அதனால் ஏற்படும் மனவேதனையும் மனபாரமும் நீங்கவும் மாலை நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் குடும்பத்தில் திடீரென ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து ஒரு சண்டை வரும். அந்த சண்டை ஒரு சில மணி நேரங்களில் பெரிய பூகம்பமாகவே மாறும். அதன் பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குவாதம், மனஸ்தாபம் போன்றவை ஏற்படும். தேவையற்ற மனக்கசப்புகள் உண்டாகும். சின்னதாக வந்த சண்டையால் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கின்றது. இதையெல்லாம் எதனால் வந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு எல்லாமே புரிந்துவிடும். நம் வீட்டில் தங்கியிருக்கும் எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி, கெட்ட சக்தியின் ஆட்டம்தான் இவையெல்லாமே. இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட நாம் மாலை நேரத்தில் சொல்ல வேண்டிய நரசிம்ம பெருமானின் மந்திரத்தை பார்ப்போம். தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் மாலை நேரத்திற்கு மேல்தான் தலைவிரித்து ஆடும். அதன் ஆட்டத்தையே காண்பிக்கும். அதனால் மாலை நேரத்திற்கு மேல் உக்ர தெய்வங்களிலேயே விசேஷமான நரசிம்ம பெருமானுடைய இந்த 18 நாமாவளிகளை நாம் பக்தியோடு சொல்ல வேண்டும். இந்த நரசிம்ம பெருமானின் நாமாவளியை நாம் சொல்வதற்கு முன்பாக முதலில் ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தண்ணீரில் வெட்டிவேர் பொடியோ அல்லது அருகம்புல் பொடியோ அல்லது பச்சை கற்பூரமோ சேர்த்து நன்கு கலந்துவிட வேண்டும். இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் நாட்டு மருந்து கடைகளிலேயே கிடைக்கும். இவ்வெதுவும் கிடைக்காத பட்சத்தில் மஞ்சளை இந்த தண்ணீரில் நன்கு கலந்துவிட்டு இதை வீட்டின் பூஜை அறையில் வையுங்கள். அதன் பிற்பாடு பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கில் நரசிம்ம பெருமானை மனதார ஆவாகனம் செய்யுங்கள். இந்த தீபச் சுடரில் நரசிம்ம பெருமான் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு இந்த 18 நாமாவளிகளை பக்தியோடு சொல்லுங்கள். ஓம் நாரசிம்ஹாய நமஹ, ஓம் மகாசிம்ஹாய நமஹ, ஓம் திவ்யசிம்ஹாய நமஹ, ஓம் மகாபலாய நமஹ, ஓம் உக்ரசிம்ஹாய நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் ஸ்தம்பஜாய நமஹ, ஓம் உக்ரலோச்சனாய நமஹ, ஓம் ரௌத்ராய நமஹ, ஓம் சர்வாத்புதாய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் யோகானந்தாய நமஹ, ஓம் திரிவிக்ரமாய நமஹ, ஓம் ஹரயே நமஹ, ஓம் கோலாஹலாய நமஹ, ஓம் சக்ரிணே நமஹ, ஓம் விஜயாய நமஹ, ஓம் ஜயவர்தனாய நமஹ. இந்த நரசிம்ம பெருமானோட 18 நாமாவளிகளையும் நாம் உறக்க சத்தமாக வீடு முழுவதும் கேட்கும் வண்ணம் சொல்ல வேண்டும். வீட்டில் உள்ள மூலைகளில் அனைத்துமே இந்த சத்தம் எதிரொலித்து அந்த தீய சக்திகள் அனைத்தும் நடுநடுங்கி ஓடியே விடும். இந்த நாமாவளிகளை நாம் உச்சாடனம் செய்த பிற்பாடு தீபதூப ஆராதனைகளை காண்பியுங்கள். முடிந்தால் ஒரு பானகத்தை நிவேதனமாக நரசிம்ம பெருமானுக்கு வைத்து உங்கள் பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த சொம்பில் உள்ள தண்ணீரை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். முக்கியமாக மூலைகளிலும் இருட்டாக இருக்கும் இடத்திலும் நாம் தெளிக்க வேண்டும். உதாரணத்திற்கு கட்டிலுக்கு அடியில், பீரோவுக்கு அடியில், ஏதாவது இடம் நீங்கள் பெரிதாக உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அந்த இடத்திலெல்லாம் இந்த தண்ணீரை நாம் தெளிக்க வேண்டும். உறக்க சத்தமாக சொல்லும் இந்த நரசிம்ம பெருமானுடைய நாமாவளிகளும் அந்த மந்திரத்தால் உருவேற்றப்பட்ட இந்த தண்ணீரும் வீட்டில் உள்ள துர்சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் வீட்டை விட்டு துரத்திவிடும். இதனால் குடும்பத்தில் சண்டைகள் அனைத்துமே தீரும். மனவேதனை, மனபாரங்கள் அனைத்துமே குறையும். அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.